இப்படி எடுத்து அப்படி அந்த தலப்பாவில் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி விரிச்சி பிடிச்சு கொண்டிருந்தாங்க தலப்பாவை. இது எதுக்கு? ஞாபக சக்தி இல்லை என்று சொன்னதுக்காக. தலப்பாவை விரிங்க அபூ ஹுரைராவே என்று சொன்னாங்க, விரிச்சாங்க. ஃபகதஃப பியதிஹி ஷரீபத்தி மினல் ஹவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சங்கையான கையால இப்படி எடுத்து என்னமோ ஒரு அல் எடுத்து போடுற மாதிரி மினல் ஹவா, ஹவா என்றா காத்து, காத்த எடுத்து அப்படி தலப்பால போட்டாங்க. போட்டுட்டு ஃபதும்மஹு அத அப்படியே சேர்த்தெடுத்து நெஞ்சில வச்சுக்கொள்ளுங்க அபூ ஹுரைராவே என்று சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே ஃபதம்மஹு நெஞ்சில் எடுத்து வச்சுக்கொண்டாங்க. அவ்வளவுதான் நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஃபமா நஸீது ஷைஅன் பஅதஹு. அதுக்கு பின்னால அவர்கள் எத்தனை ஹதீதுகளை எப்படி எப்படி சொன்னாலும் ஒரு சொல் ஒரு எழுத்து கூட மறக்காமல் அப்படியே என்னுடைய கல்புல அது ரெக்கார்ட் ஆகிவிடும், அது மறக்காம இருந்தது என்று சொன்னாங்க. அதனுடைய விளைவுதான் இன்று இஸ்லாத்திலே அதிகமான ஹதீதுகளை ரிவாயத்து செய்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து எனக்கு மறதி என்று சொன்ன உடனே அபூ ஹுரைராவே ரப்பி ஷ்ரஹ் லி ஓதுங்க, அலம் நஷ்ரஹ் ஓதுங்க, 2 ரக்காத் சுன்னத் தொழுது துஆ கேளுங்க, இப்படி எத்தனையோ வழிமுறையை சொல்லி கொடுக்க இருந்தது. அதொன்றையும் சொல்லி கொடுக்காம அதுவும் ஒரு வழிமுறை, அது மாத்திரமல்ல இன்னொரு வழிமுறை இருக்குது, என்னுடைய ரஹமத்து மூலமாகவும் கிடைக்கும் என்று இந்த காற்று மூலமாக ஒரு பரக்கத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அதன் விசேஷம் முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் ஷரீஃப்களை பாடமாக்குவதற்காக அவர்களுடைய உதவி தேவைப்பட்டதாம். அவர்களுடைய உதவி தேவைப்பட்டதனாலதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி மனப்பாடமாக்கி கொண்டார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, நாங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதோட அவர்களை மஹப்பத்து வைத்து எங்களுடைய கல்விலே அவர்களுக்கென்றொரு தனி இடத்தை அமைத்து கொடுத்து நாங்கள் கடைசி வரையில் இந்த முக்கியமான இந்த புகாரி ஷரீஃப் வாசிக்கப்படக்கூடிய இந்த மஜ்லிஸை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். எங்களுடைய ஊரில் கிட்டத்தட்ட 77 வருஷங்களாக நமது முன்னோர்கள், நமது ஆபாக்கள், நமது பாட்டன் பூட்டன்மார்கள் அனைவர்களுமே இந்த மஜ்லிஸை கொண்டாடி வந்தார்கள். அவர்களுடைய இஹ்லாஸின் காரணமாகத்தான், அவர்களுடைய நல்லெண்ணத்தின் காரணமாகத்தான் இன்று வரையில் இது முன்னேறிக் கொண்டு வருகிறது. எப்பொழுதாவது ஒரு நாள் மஜ்லிஸ் தொடங்குவதற்கு முந்தி இந்த ஜனம் குறைந்திருக்கிறதா என்று உங்களுக்கே தெரியும். பரக்கத்துக்காக எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு எல்லோரும் வந்து சமூகம் அளிக்கிறார்கள். இதிலே பரக்கத் இருக்கிறது, ரஹமத் இருக்கிறது, அருள் இருக்கிறது. எனவேதான் கடைசி வரையில் இது கியாமத்து நாள் வரையில் யாராலும் நிப்பாட்டப்படாமல் இது கடைசி வரையில் போய்கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இது நிப்பாற்றுவதாக இருந்தா குறைஞ்சது ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தியே இந்த மஜ்லிஸ் நின்றிருக்க வேண்டும். அப்படியும் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு செல்கிறது என்றிருந்தால் எங்கட கையில எந்த விஷயமும் இல்ல. அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு இந்த மஜ்லிஸை நமது முன்னோர்களுடைய இஹ்லாஸின் காரணமாக, அவர்கள் செலவழித்த ஹலாலான பணத்தின் காரணமாக இதை இன்றும் சரியான முறையில் நடத்தி வரக்கூடிய பாக்கியத்தை தந்து வைத்திருக்கிறான். எனவே நாங்களும் இதற்காக வேண்டி ஒத்துழைத்து கடைசி வரையில் நமது பிள்ளைகளுக்கும் இதை பழக்கி கொடுத்து இப்படிப்பட்ட பரக்கத்தான இந்த ஹதீஸ் மஜ்லிஸ்களிலே உட்கார வைக்கக்கூடிய பழக்கத்தை நமது பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பழக்குவதோடு அவர்களுக்கு சாலிஹான அமல்களை காட்டிக் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே இறங்கிய முதலாவது ஆயத் இக்ரா, ஓதுங்க, வாசிங்க, படிங்க. இன்றைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க ஆகிராவுடைய இல்மை கொடுப்பது மட்டுமல்லாம உலக அறிவையும் கொடுக்க வேண்டும். உலக அறிவை கொடுத்து படிப்பில் முன்னேற்றம் உள்ளவர்களாக, பெரும் பெரும் இன்ஜினியர்மார்களாக, பெரும் பெரும் டாக்டர்மார்களாக, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நமது ஊர்களிலே, இலங்கையிலே எம்மை பொறுத்தவரையில்
படிப்பு போதாமல் தான் இருக்கிறது. நமது மாணவர்கள் கெட்ட நடத்தையில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தாய் தந்தையினர்கள் மிகவும் கவனமாக அதபொழுக்கத்தை பேணி, நமது தாய் தந்தையினர்கள் நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். கெட்ட கூட்டாளிமார்களோடு சேருவதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் பிள்ளைகள் அங்கும் இங்கும் போய் தங்கிக் கொண்டு சுற்றி திரிவதற்கும் இன்னொரு வீட்டிலே தங்குவதற்கும் இடம் கொடுக்காமல் அவர்களை வீட்டோடு எங்களோடு வைத்துக் கொள்வது நமக்கு வாஜிபாகவும் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இந்த உலக கல்வியையும் கொடுத்து, நல்ல முறையில் நல்ல ரிசல்ட்டுகளை எடுத்து, நல்ல முறையில் நல்ல பாடத்திட்டங்களை அமைத்து கொடுத்து, இந்த இலங்கையிலே மட்டுமல்லாமல் முழு உலகத்திலும் அவர்களுடைய அறிவால் மக்கள் பிரயோஜனம் பெறக்கூடிய நல்ல நல்ல டாக்டர்மார்களாக, என்ஜினியர்மார்களாக, பெரும் பெரும் ஆபீசர்மார்களாக அவர்களுடைய அறிவை பெருக்குவது தாய் தகப்பனுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் எவ்வளவுதான் நல்லமல்கள் செய்தாலும் நமது பிள்ளைகள் பாவச் செயல்களில் மூழ்கிவிட்டால், நமது பிள்ளைகள் அதபொழுக்கம் கெட்டுவிட்டால், அவர்கள் செய்யக்கூடிய பாவம் நமது கபருக்கு வந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸிலே ஒவ்வொரு நாளும் நமது பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார வைத்து, இந்த பரக்கத்தை பெற வைத்து, அவர்களுக்கு நல்ல அதபொழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, உலக கல்வியிலும் ஆர்வம் செலுத்தி, நமது ஊரிலே உள்ள பாடசாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதபொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, ஆசிரியர்மார்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, பிள்ளைகள் நல்ல படிப்பாளிகளாக, நல்ல இல்மாளிகளாக, நல்ல பொறுமைசாலிகளாக, எல்லா விஷயங்களையும் வாசித்து அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய இந்த சின்ன பேச்சை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் எத்தனையோ பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. குடும்பங்களுக்கு இடையில் பிரச்சனை, கடைகளுக்கு இடையில் பிரச்சனை, பள்ளிவாசல்களுக்கு இடையில் பிரச்சனை, அரசியலிலே பிரச்சனை, நாட்டிலே பிரச்சனை. இந்த பிரச்சனை இன்று நேற்று வந்த புதிய பிரச்சனை அல்ல. உலகம் வந்த நாள்ல இருந்து எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்தது. 100 வருஷத்துக்கு முந்தியும் வந்தது, 200 வருஷத்துக்கு முந்தியும் வந்தது. பிரச்சனை வந்து அதுக்கு தீர்வும் வந்து எல்லாரும் மௌத்தாகியும் போயிட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு நல்ல நல்ல கிதாபுகள்ல, நல்ல நல்ல புத்தகங்கள்ல, நல்லடியார்களால் எழுதப்பட்ட நல்ல புத்தகங்கள்ல எல்லாத்துக்கும் உள்ள தீர்வு இருக்கத்தான் செய்து. நாங்க வாசிக்காததனால, இல்ம் இல்லாததனால, படிப்பறிவு இல்லாததனால சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட புத்தகங்கள், அப்படிப்பட்ட நல்ல கிதாபுகள், நல்ல நல்ல உலமாக்கள், நல்ல அறிவுள்ள நல்ல அறிஞர்களை தேடி அவங்களுக்கிட்ட இல்ம பெற்று இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு பொறுமை செய்வதுதான். இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு விட்டுக் கொடுப்பதுதான். இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு மௌனமாக இருப்பதுதான். எனவே ஒற்றுமையை தவிர வேறொரு வழியும் கிடையாது. ஒற்றுமைதான் இஸ்லாத்தில் ஆக பெரிய அமல். எனவே ஷைத்தானுக்கு ஆக வெறுப்பான ஒரு அமல் ஒற்றுமைதான். தொழுதவங்களை ஷைத்தான் தொலை விடுவான். காரணம், அந்த தொழுகை இஹ்லாஸோடு தொழும் தொழுகை அல்ல, அதுக்கு மார்க்ஸ் கிடையாது. ஜக்காத்து கொடுத்தாலும் பெருமையோடு கொடுத்தால் அதுக்கு மார்க்ஸ் கிடையாது. நோன்பு பிடிச்சாலும் பெருமையோடு பிடிச்சா மார்க்ஸ் கிடையாது. ஆனால் ஒற்றுமை களைவதற்காக இப்லீஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். மன்னிக்கும் மனப்பான்மை, மற்றவர்களை கண்ணியப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைத்து உச்ச நிலையில் வைத்து அவர்களை நாங்கள் புகழ்ந்து பாராட்டி கொண்டாடி பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற இடத்திலே அவர்களை வைத்து அவர்களுடைய துஆ பரக்கத்துக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளையும் அதப் ஒழுக்கத்தோடு இல்மை கொடுத்து அவர்களுக்கு நல்ல அறிவையும் கொடுத்து உலக படிப்பிலும் நல்ல ஆர்வம் காட்டி ஆர்வம் செலுத்தி அவர்களை இலங்கையில் முக்கியமான அறிவாளிகளில் ஒருவராக அதப் ஒழுக்கத்தில் மிக முக்கியமான ஒரு பிள்ளையாக ஆக்கி எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வாழ வைக்க வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கு அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்க கூடிய நல்லடியார்கள், இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடிய எல்லாருக்கும் என்னென்ன ஹாஜத்துகள் மனதில் இருக்குதோ அந்த அனைத்து ஹாஜத்துகளையும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு, அவர்களுடைய ரஹமத்தை கொண்டு, அவர்களுடைய நேமத்தை கொண்டு அவர்களை வசீலாவாக வைத்து எங்கள் அனைவர்களுடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله